புவி வெப்பமடைதல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது பரவலாக பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு தாக்கத்தை இந்த 2026 வருடத்தில் நம்ம சந்திக்க போறோம் என்பதை விஞ்ஞானிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பட்னி பஞ்சம் இந்த மாதிரி தலை தூக்கி பல உயிர்களை பலி வாங்க போகின்றது. 2026 வரப்போகின்ற இந்த எல்னினோ ஒரு 150 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு பசி பஞ்சத்தை போன்று இந்தியாவில் வரப்போகின்றது. பஞ்சம் பட்னி அந்த மாதிரி ஜனங்க ஒரு துணி கூட போடாம எலும்பெலும்பா இருப்பாங்க. சதையே இருக்காது அவங்களுக்கு உடம்புல. அவ்வளவு சாப்பிடாம அப்படியே இப்படி குனிஞ்சிங்கன்னு நடந்து போவாங்க, விழுந்து செத்து போவாங்க. தமிழ்நாடு இன்னும் ஒரு 100 வருடங்களில் பனி பிரதேசமாக மாறக்கூடும். பயங்கர ஒரு ஓவன்ல இருந்ததுன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வெளியில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடே இல்லைன்னா மனுஷன் எங்க போவான்? அந்த நேரத்தில் அது அதிக விலைக்கு விற்கலாம் அப்படின்றதுனால இப்பவே உணவுப் பொருட்களை அவங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். பூமியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் உலகம் சூடாயிட்டு இருக்கு, அதாவது சுற்றுப்புற சூழல் கரப்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால புவி வெப்பமடைதல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பரவலாக பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு தாக்கத்தை இந்த 2026 வருடத்தில் நம்ம சந்திக்க போகிறோம் என்பதை விஞ்ஞானிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னாக்கா ரொம்ப சிவியராக இருக்கும். பட்னி பஞ்சம் இந்த மாதிரி தலை தூக்கி பல உயிர்களை பலி வாங்க போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய டைட்டிலாக அவங்க சொல்கிறது எல் நினோ அப்படின்னா என்ன? நார்மல் எல்னினோன்னு ஒன்று இருக்குது, சூப்பர் எல்னினோன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த 2026 வரப்போவது சூப்பர் எல்னினோ. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புவி வெப்பம் அடைவதால் ஏற்படுகின்ற ஒரு மாற்றமே எல்னினோ. இந்த எல்னினோ 2026 வரப்போகின்ற இந்த எல்னினோ ஒரு 150 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு பசி பஞ்சத்தை போன்று இந்தியாவில் வரப்போகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த வீடியோஸை கூகுளில் எதுலையாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பஞ்சம் பட்னி அந்த மாதிரி ஜனங்க ஒரு துணி கூட போடாமல் எலும்பெலும்பாக இருப்பாங்க. சதையே இருக்காது அவங்களுக்கு உடம்புல. அவ்வளவு சாப்பிடாம அப்படியே இப்படி குனிஞ்சிங்கன்னு நடந்து போவாங்க, விழுந்து செத்து போவாங்க. ஆம்பளை பொம்பளை சின்ன குழந்தைங்கள்லேருந்து இந்த மாதிரி இருப்பாங்க, விழுந்து பசி பஞ்சம் செத்து போவாங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும், கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பஞ்சம் இப்போ வரப்போகுது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடல் சூடாகுதல். சரி, கடல் சூடாகுதுனாக்கா அது எப்படிங்க? கடல் சூடாயிடுச்சுனாக்கா நிலத்தில் எப்படிங்க அது பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா பசிபிக் கடல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பசிபிக் கடல் அதில் இருக்குது. பசிபிக் கடலினுடைய ஆழம் மிக 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 அதிகம். ஒரு இமயமலையே திருப்பி அந்த பசிபிக் கடல் விட்டாலும் அது உள்ளே போய் மூழ்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வளோ ஆழம் பசிபிக் கடல். அந்த கடல் சூடாயிட்டு இருக்கு, தண்ணி சூடாயிட்டு இருக்கு. கடல் தண்ணி சூடாக என்ன ஆகும்? அந்த மழை மேகங்கள் இந்த பக்கம் வராமல் அடித்து கொண்டு போயிடும். அதனால் என்ன ஆகும்னாக்கா பூமியினுடைய ஒரு பகுதியில் வறண்ட வானிலை காணப்படும். அங்கே பயிர் தொழில் எதுவுமே பண்ண முடியாது, ஆடு மாடு எதுவுமே மேய்க்க முடியாது, புல் பூண்டு கூட அங்கே முளைக்காது. அதனால் ஆடு மாடு எல்லாமே செத்து போயிடும், மனிதர்களும் அங்கே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வறண்ட நிலை ஏற்படும் அந்த சைடு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா தி நார்த்து சைடு, ஈஸ்ட் வெஸ்ட் 4 சைடு இருக்குது இல்லைங்களா? சதர்ன் சைடு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதனுடைய சூடு தாங்காமல் இங்கே மழை பெய்யும். நீங்கள் ஒன்று சொன்னால் நம்புவீங்களா? தமிழ்நாடு இன்னும் ஒரு 100 வருடங்களில் பனிப்பிரதேசமாக மாறக்கூடும் அப்படின்னு நாசா சொல்கிறாங்க. இதை உங்களால் நம்ப முடியுதா? என்னங்க கதை விட்றீங்க? வெயில் அடிக்குது, இங்கே அடிக்கிற வெயிலுக்கு 40-45 டிகிரி செல்சியஸ் அடிக்குது, வெளில போனாலே குளிர்ச்சி எடுத்துருது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு பனி வரப்போதா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் 100 வருடத்துக்கு அப்புறம் இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது பூமி வெப்பமயம் ஆக்குறது நம்ம நிறுத்தாமல் போனால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுனாக்கா எல் நினோங்கிறது நான் சொன்னேன் அந்த பக்கமாக மழையே இருக்காது அப்படின்னு. இந்த சதர்ன் சைடு வரும்போது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா பார்ட் இந்த பக்கம் இருக்கிறதுல
மழை கொட்டி தீக்கோங்க, மேக வெடிப்புன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆகஸ்ட் செப்டம்பர் இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் செப்டம்பர்ல வரப்போகின்ற மழை 100 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டருக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. மேக வெடிப்பு வந்து அப்படியே மழை பெய்யும். ஏதோ ஒரு சின்ன மழை வந்ததுன்னா பரவாயில்ல, 2 நாள் மழை வந்ததுக்கே நம்ம சென்னையை பார்த்துருக்கோம், வேளச்சேரி பெரம்பூர்லாம் எந்த அளவு மிதந்தது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வரப்போகிற அந்த மேக வெடிப்பு வந்து அந்த மழை பெஞ்சதுன்னா எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போவே அரசியல்வாதிகள், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா முயற்சி பண்ணி அந்த மழை நீர் வடிகாலெல்லாம் கரெக்டாக பண்ணி கடலில் கொண்டு போய் விட்டாங்கனாக்கா ஓரளவு சமாளிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் மீண்டும் சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. நான் சொல்லங்க, இது நாசால இருந்து சொல்லியிருக்கின்ற ரிப்போர்ட்டு. நீங்கள் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம், எல் நினோ உடைய இம்பேக்ட் எப்படி இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழை பெய்யுதுன்னு சொன்னோமா, அப்படியே அந்த மகாராஷ்டிரா தாண்டி போயிட்டீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ஹரியானா இந்த சைடு, நார்த்து சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழையே இருக்காது, சொட்டு தண்ணி வராது, அவ்வளவு சூடாக இருக்கும், வெயில் வந்து கொளுத்தி எடுக்கும். அங்கே வந்து கடலும் இல்லாததுனால ஹியூமிடிட்டி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூல்னஸே இருக்காது. நீங்கள் எவ்வளோதான் ஏசி போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகிற அளவுக்கு அங்கே வெப்பம் இருக்கும். அதே மாதிரி வெளியில் நீங்கள் ஏசி போட்டு அதனுடைய உஷ்ணமும் நார்மலாக இருக்கின்ற உஷ்ணமும் சேர்ந்து ஒரு பயங்கர ஒரு ஓவனில் இருந்ததுன்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே நமக்கு தெரியும் டெல்லியில் எந்த மாதிரி ஜூனில் வந்து வெயில் அடிக்கும்னு தெரியும். டேங்க்லாம், சின்டெக்ஸ் டேங்கெல்லாம் உருகி அப்படியே ஊற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தண்ணி உள்ளே இருக்கிற தண்ணி சூடாகி அந்த இதில் சின்டெக்ஸ் டேங்க்லாம் உருகி இருக்கிற கதைகள்லாம் நம்ம டெல்லியில் இப்போவே பார்த்துருக்கோம். இன்னும் இந்த மாதிரி வறட்சி வரும்போது எப்படி தாங்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இதை வராமல் தடுப்பதற்கு இப்போ வந்துருச்சுங்க. இது வந்ததுன்னா அட்லீஸ்ட் 1 வருஷமாவது நிற்கும் இந்த எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வருடத்திற்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே பல மக்களுக்கு தெரிந்திருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து இந்த மாதிரி பஞ்சம்லாம் ஏற்படும் அப்படின்னு தெரிந்து ஒரு உலகளாவிய ஒரு பெரிய கொடோனை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த கொடோனில் பல தானியங்களை இன்னும் சேமிச்சுட்டு வச்சிட்டு இருக்காங்க, இன்னும் சேமித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா, ஃப்யூச்சரில் வந்து ஐடிஎஸ்லாம் ஓரளவு இருந்தாலும் சாப்பாடே இல்லைன்னா மனுஷன் எங்கே போவான், அந்த நேரத்தில் அது அதிக விலைக்கு விற்கலாம் அப்படின்றதுனால இப்போவே உணவுப் பொருட்களை அவங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க சேமிக்கிறது கமர்ஷியலாக இருந்தாலும் இந்தியாவில் நம்ம இப்போத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உணவுப் பொருட்களை சேமித்து வைத்து இந்த மாதிரி பஞ்சகாலங்கள் ஏற்படுகின்ற பொழுது மக்களுக்கு கொடுத்தோம்னாக்கா அது அரசாங்கம் செய்கின்ற ஒரு உதவியாக இருக்கும். சரி, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இந்த எல் நினோ என்னும் இந்த புவி வெப்பமாவதால் ஏற்படுகின்ற பருவ மாற்றத்தை எப்படி மாற்றலாம், எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் மரத்தை நடுறதுங்க. பனை மரத்தை நடணும். இதை நம்ம பல வீடியோகளை நம்ம சொல்லியிருக்கின்றோம். நான் வந்து ஒரு சினிமாவை பற்றி போட்டேன்னாக்கா வீடியோ சர்ன்னு போவோம் வியூஸு. நான் இந்த மாதிரி இயற்கை ஆர்வலராக பல வீடியோ சொல்லியிருக்கேன், ஆனால் அது போவே போகுது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. நான் சொல்கிறது என்னுடைய கருத்தை ஒரு 10 பேர் பார்த்து அதில் ஒருத்தர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம்தாங்க. அதனால் இந்த மரம் நடனம், சாப்ளிங் கண்டிப்பாக பண்ணணும். எஸ்பெஷலி பனை மரம் இருக்கின்ற வீட்டில் பணவரவு நிச்சயம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. பனையும் பணமும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பாட்டிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பனைமரம் இருந்தாலே மண் வளம் செழிக்கும். மண் வந்து லூஸ் சாயிலாகாது, அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம். மேலே விட்டுற தண்ணியை அப்படியே கிரவுண்ட் இது பண்ணோம். நீங்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இவ்வளோ காசு கொடுத்து அந்த பிட்டு எடுத்து அதில் கறி போட்டு செங்கல் போட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் பூமிக்குள்ளே அனுப்புகிறீங்க பாருங்கள், அந்த வேலையை ஒரு பனைமரம் ஈஸியாக செஞ்சுட்டு போகும். என்ன ஒரு ஆற்றுப்படுகையில் இங்கே ரோட்லேயே பனைமரம் நடலாமங்க. பனைமரம் வந்து அப்படியே கலையெல்லாம் வந்து வண்டிங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ண போடல, அது பாட்டு நேராக மேலே வளரப்போகுது. அதில் என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளில் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலை. அட்லீஸ்ட் இப்போ வந்திருக்கின்ற விஜய் தலைமையிலான இந்த அரசு இதையெல்லாம் செப்பனிட்டு தெருவெங்கும் மரத்தை நட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பசபசேல்னு இருக்கும்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி
இந்த காணொலியை நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.